பொறாமையால் வந்த வினை. காடு முழுவதும் பசுமையாக அமைதியாக இருந்த ஒரு நாளில் ஒரு மயில் தனது அழகிய இறகுகளை விரித்து மரத்தின் கீழ் ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. வானிலிருந்து சூரிய ஒளி பொழிந்து அதன் இறகுகளில் வானவில்லின் 7 வண்ணங்களையும் மின்னச் செய்தது. அந்த மயிலின் நடன அழகில் மயங்கிய அருகே இருந்த பறவைகள், அணில்கள், மான்கள் என அனைவரும் தங்களது வேலைகளை மறந்து ஆச்சரியமாக மயிலை பார்த்து ரசித்தனர். காடே அந்த நடனத்திற்காக அமைதியானது போல தோன்றியது. அதே மரத்தின் உயரமான கிளையில் ஒரு குரங்கு விளையாடிக் கொண்டிருந்தது. அது கிளையிலிருந்து கிளைக்கு தாவியபடியும் பழங்களை தின்றபடியும் சிரித்துக் கொண்டிருந்தது. அதன் சேட்டைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் மயில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததைக் கண்ட குரங்குக்கு சிறிய பொறாமை வந்தது. ஏன் எல்லோரும் மயிலையே பார்க்கிறார்கள்? நானும் தான் எவ்வளவு உயரத்தில் தாவுகிறேன், யாரும் என்னை பாராட்டவில்லையே என்று குரங்கு தனக்குள் நினைத்தது. தன் பொறாமையையும் கோபத்தையும் வெளிப்படுத்த குரங்கு மரக்கிளைகளை பிடித்து பலமாக உலுக்கத் தொடங்கியது. சில காய்ந்த கிளைகளை முறித்து கோபத்துடன் கீழே வீசியது. அதன் செயல்காட்டின் அமைதியை குலைத்தது. அந்த கிளைகள் நேராக மரத்தின் அடியில் இருந்த புதரின் மீது விழுந்தன. அங்கே மறைவாக கட்டப்பட்டிருந்த மயிலின் கூடு கலைந்து போனது. அதிலிருந்த சிறிய அழகான முட்டைகள் தரையில் உருண்டு உடைந்தன. மயில் அதை பார்த்து, ஐயோ, என் பிள்ளைகள் என்று கதறியது. அது கண்ணீருடன் குரங்கை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய்? உனது பொழுதுபோக்கிற்காக என் வாழ்க்கையையே அழித்து விட்டாயே என்று கேட்டது. ஆனால் குரங்கு சிரித்தபடி, நான் விளையாடினேன். உனக்கு அழகான இறகுகள் இருந்தால் என்ன? நான் மரங்களில் தாவுவேன். எனக்கு சுதந்திரம் உண்டு. யாரும் என்னை தடுக்க முடியாது என்று ஆணவமாக பதில் சொன்னது. குரங்கின் பதிலால் மனம் உடைந்த மயில் நீதியை தேடிச் செல்ல முடிவெடுத்தது. அதை பார்த்த மற்ற விலங்குகள், கவலைப்படாதே, நாம் சிங்க நீதிபதியிடம் செல்வோம். அவர் சரியான தீர்ப்பை வழங்குவார் என்று ஆறுதல் கூறின. மயில் மற்றும் குரங்கு இருவரும் சிங்கத்தின் குகைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காட்டின் அரசனான சிங்கம் கம்பீரமாக ஒரு உயர்ந்த பாறையின் மீது அமர்ந்திருந்தது. மற்ற விலங்குகள் அனைத்தும் தீர்ப்புக்காக அமைதியாக காத்திருந்தன. சிங்கம் மயிலை பார்த்து, உன் தரப்பு நியாயத்தை சொல் என்றது. மயில் தனது சோகக் கதையை விவரித்தது. அதன் துயரத்தை கேட்டு அங்கிருந்த விலங்குகள் வருந்தின. அடுத்து சிங்கம் குரங்கை பார்த்தது. குரங்கு, நான் சும்மா விளையாடினேன். மரங்கள் எல்லோருக்கும் சொந்தம். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று அப்பாவியாக கேட்டது. சிங்கம் சற்று நேரம் யோசித்து பிறகு தனது கம்பீரமான குரலில் அறிவுறுத்தியது, ஆம், மரங்கள் எல்லோருக்கும் சொந்தம். ஆனால் அந்த உரிமையை அனுபவிக்கும்போது மற்றவரின் வாழ்க்கையை அழிக்கக்கூடாது. உண்மையான வீரன் தனது சக்தியை மற்றவரை துன்புறுத்தாமல் பாதுகாக்கவே பயன்படுத்துவான். சிங்கத்தின் வார்த்தைகள் குரங்கின் மனதை தைத்தன. அது தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. அது மயிலிடம் சென்று, பொறாமையால் நான் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. இனி நான் மற்ற உயிர்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டது. மயிலும் மனம் இளகி, நீ உன் தவறை உணர்ந்ததால் உன்னை மன்னிக்கிறேன் என்றது. சிங்கம் புன்னகைத்து, தவறு செய்தவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் சமாதானம் நிலைக்கும். விளையாட்டு சிரிப்பை கொடுக்கட்டும், கண்ணீரை அல்ல என்று கூறியது. அன்று முதல் காட்டில் மீண்டும் அமைதி நிலவியது.